எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ ஐபிஎல் அனாலிசிஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டீம் என்னன்னா, எஸ், கிரவுண்ட்ல சிக்ஸஸ் பறக்க விட்டு ஸ்கோர்ஸ் 300 ஆன் போர்ட் டெஃபினெட்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எஸ்ஆர்ஹெச் டீம், ஆரஞ்ச் ஆர்மி, அந்த டீம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இயர் தே பாட் சச் அ குட் ஆப்ஷன் சொல்லலாம். அதுல ஓரளவுக்கு குட் பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க ஸ்லாட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம்னு தெரியும். ஸோ இதான் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஃபுல் மெம்பர் ஸ்குவாட். இதான் வந்து the new teams, new players to get into the auction. They bought Livingston for 13 crores almost from RCB team. அது வந்து லிவிங்ஸ்டனை வந்து 13 crores அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எஸ், இந்த ஸ்குவாட்ல இருந்து ப்ரொபபிள் 11 என்னென்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஐஷன் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அனிகேத் வர்மா, ஆப்வியஸ்லி லிவிங்ஸ்டன், பேட் கமின்ஸ் தி கேப்டன், ஹர்ஷ் துபே ஆர் கிரெயின்ஸ் புலேத்ரா, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஜெய்தேவ் உனத்கர். இதுதான் வந்து அவங்களோட ப்ராபபிள் 11 மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ இதுல வந்து ஐ குட் ஃபீல் லைக் பேட்டிங் பவர் எந்த அளவுக்கு இருக்கோ தட் அதே அளவுக்கு பவுலிங் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எஸ், கெட் இன் டு டீடைல் அனாலிசிஸ். இதுல வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், இல்ல இதுதான் வந்து ப்ராபபிள் பெஸ்ட் 11 அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எஸ், ஆதர்ஷ், வாட் டு யூ திங்க்? இந்த 11ல வந்து ப்ராபபிள் 11 இது யாரை மாத்துவீங்க, இல்ல will you go with the same probable 11? இல்ல, கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கும் எனக்கு. நான் வந்து லிவிங்ஸ்டன் பதிலா ஈஷான் மலிங்கா ஆட வைப்பேன், அட்லீஸ்ட் ஃபார் த ஸ்டார்டிங் ஃபேஸ் மாத்திரம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து த பெஸ்ட் பவுலர் ஆஃப் எஸ்ஆர்எச் வந்து ஈஷான் மலிங்கா தான். இரு, ஓ லாஜிக்கே வரேன். நீ வந்து இதுல T20 வேர்ல்டு கப் ரிவ்யூஸ் எல்லாம் எல்லா டீமையும் சொல்லியிருந்த எப்படி 4 ஓவர் 40 போகுது. அது நீ லிவிங்ஸ்டன் வச்சு போலிங் போட்டு போ. எதுக்கு உனக்கு ஈஷான் மலிங்கா? அதுக்கு லிவிங்ஸ்டன் இஸ் பிரில்லியன்ட் ஃபீல்டர், பேட்டிங்ல அடிக்க முடியும். இப்போ அடிச்சா லக்கு. அப்படி பிளேயர் தானே, அப்படிப்பட்ட பிளேயர் தானே. அப்படிப்பட்ட பிளேயர், பட் இடம் இல்ல. அவரு நம்பர் 4ல இடம் இல்ல, நம்பர் 5ல இடம் இல்ல, நம்பர் 6ல இடம் இல்ல. அவர் நீங்க நம்பர் 7 இறக்குறது வேஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அவரை கொடுக்குற அந்த 10 ரன் நான் அந்த ஹர்ஷ் துபே வச்சு எடுத்துப்பான்னு எனக்கு தோணுது. டாப் 3 ஆதர்ஷ், நீ ஒத்துக்க. ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கரெக்ட்டா? உன்னோட டாப் 3 அதே நோ டவுட். இதே நம்பர் 3. நம்பர் 4 நீ யார ஆட வைப்ப? அவ்வளவு அதுலன்னு சொல்லு. நம்பர் 4 நம்பர் 4 கிளாசன், நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 6 அனிகேத் வர்மா, நம்பர் 7 ஹர்ஷ் துபே, நம்பர் 8 பேட் கமின்ஸ், நம்பர் 9 ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 10 வந்து ஈஷான் மலிங்கா, 11 வந்து ஜீஷான் அன்சாரி. ஆக்சுவலி ஆதர்ஷ், நீங்க நினைக்கிறீங்களா 13 crores எடுத்து லிவிங்ஸ்டனை வாங்கிட்டு பெஞ்ச்ல உட்காரப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எடுத்தது லாஸ்ட் மினிட் கால் தான். அவங்க ஆக்சுவலா காசு இருக்குன்னு எடுத்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது. அவங்க காசு நிறைய இருந்துச்சு, வேற எந்த பிளேயரும் அதுக்கு அடுத்து இல்ல. இந்த ஒன்லி பிளேயர் அப்போ ஃபாரின்ல அவர் ஒருத்தர் தான் இருந்தாரு பெரிய பிளேயரா, அதனாலதான் எடுத்தாரோன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, அநியாயம் பண்றடா நீ. இங்க பாரு, இப்போ நான் சொல்றேன் என்னோட இதுல வந்து என்னோட லாஜிக்ல நான் டாப் 3 ஆதர்ஷ் மாதிரிதான் will go. In fact, everybody will agree. ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். நம்பர் 4ல நான் லிவிங்ஸ்டன் ஆட வைப்பேன். அவர் தான் கல்லு, ராக் ஆஃப் த டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, மெயினா நாட் ஃபார் ஜோக்கு, என்னன்னா அவரால் வந்து ஃபீல்டிங் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டர். எங்க இருந்தாலும் பால் தடுக்க முடியும். யூ கேன் சேவ் 15-20 ரன்ஸ் ஆன் தி ஃபீல்ட். கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஃபீல்டர். கிளென் பிலிப்ஸ் அவ்வளவு ஈக்குவல் பண்ண முடியாது, பட் வெரி வெரி குட் ஃபீல்டர். போலிங் வைஸ் நான் பாத்திருக்கேன், அவருக்கு வந்து அந்த ஒரு 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 மாதிரி ஒரு ஆக்ஷன் டக்குன்னு போட்டுறாரு பால். அந்த மாதிரி ஒரு யூனிக் ஆக்ஷன் போட்டு லெக் ஸ்பின்னும் போட முடியும், ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். வெரி வெரி யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் அந்த விதத்துல. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஆஃப் ஸ்பின் மாத்திடுவாரு, ரைட் ஹேண்டர்ஸ் வந்து லெக் ஸ்பின்னு. பேட்டிங்ல வந்து ஆதர்ஸ் சொன்ன பாயிண்ட் வந்து நம்பர் 7ல நான் ஆட வைக்க மாட்டேன். எஸ், நம்பர் 7ல ஆட வச்சா வேஸ்ட். அது நீங்க ஹர்ஷ் துபே கமின்ஸை கூட ஆட வச்சிடலாம் அதுக்கு பதிலா. பட் நான் வந்து நம்பர் 4ல போடுவேன் லிவிங்ஸ்டன். ஏன்னா நம்பர் 4ல பெஸ்ட் யூட்டிலைசேஷன், ராமோட பிடிச்ச வேர்டு பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். அந்த பாயிண்ட் படி நான் நம்பர் 4ல ஆட வைப்பேன். நான் முடிச்சிடுறேன் ஆதர்ஸ், அப்புறம் நீ சொல்லு. ஸோ நம்பர் 5 வந்து கிளாசன். ஸோ ஏன்னா கிளாசனுக்கு ஐடியல் நினைக்கிறேன். டாப் 4ம் கிடையாது, பாட்டம் 4ம் கிடையாது. 5ல வந்து யூ கேன் பி த பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
6ல வந்து நிதிஷ்குமார் ஆட வைப்பேன். நிதிஷ்குமாருக்கு பயங்கர ஸ்லம்புங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஐபிஎல் லாஸ்ட் இயர்ல இருந்து ஐ மீன் நோட்டீசிங் நிறைய மேட்சஸ்ல எஸ் டிராப் இன் ஃபார்ம் கன்சிடரபிளி. போலிங் போடுறதே கிடையாது, எப்பயாவது கொடுத்தா அடி அடிக்கிறாங்க போட்டு. ஸோ எஸ் பிகம் he has got lot of troubles in the last 1.5 years. பேட்லயும் சரி பால்லையும் சரி. ஸோ 6ல ஆட வைப்பேன். ஐ வில் கிவ் him a chance again. ஏன்னா இதுல வந்து பவர் பேக்டா பேட்டிங் ஏத்திக்கலாம் அப்படின்றதுனால. ஏன்னா நீங்க போலிங் பாருங்க, ஸ்வேதா ஒரு பாயிண்ட் சொன்னா, அதாவது பேட்டிங்ல 300 அடிக்கிற பவர் இருக்குன்னு, போலிங்ல அவங்களுக்கு பவர் இருக்கு. அவங்க போலிங் பவர் இருக்கா? கண்டிப்பா பவர் இருக்கு. 300 வழங்குறதுக்கு, 320 வழங்குறதுக்கு. இதுல யாருப்பா நீங்க போலர்? நீங்க எந்த போலர் நீங்க சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நான் படிக்கிறேன், நான் என்னோட லெவல்ல இருக்கிற போலர்ஸ் படிச்சிடறேன். அப்புறம் ஆதர்ஷ் ஆர் ராம் ஆர் ஸ்வேதா ஏதாவது கவுண்டர் இருந்தா சொல்லுங்க. நான் போட்டிருக்கிற போலர்ஸ் வந்து அப்கோர்ஸ் நம்பர் 7 அனிகேட் வர்மா, ஏன்னா ஃபினிஷிங்ல சூப்பரா ஆனார் ஒரு லாஸ்ட் சீசன். ஸோ ஐ வில் பிளே அனிகேட் வர்மா 7. இப்போ போலர்ஸ் பாருங்க, 8ல கமின்ஸ் நான் ஏன் ஆடுறேன்னா அந்த கோல்டன் ஆம், அந்த லக்குக்காக. ஏன்னா அவரை நீங்க வந்து கிரேட் போலர் ஐபிஎல் கிழிச்சிருக்காரு அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. வெரி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்ட்லயே. பேட்டிங்ல அங்கங்க அடிச்சிருக்காரு, ஃபேசஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ ஈ கேன் ஸ்கோர் சம் 30-40 ரேரா. ஸோ ஹிட்டர் மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேனா ஆடிட்டு இருக்காரு அவர் பேசிக்கலி இப்போலாம். ஸோ கமின்ஸ் யூ கேனாட் கால் இம் ரிலேபிள் போலர் ஃபார் ஷுவர். அடுத்தது வந்து ஹர்ஷல் பட்டேலோட ட்ராக் ரெக்கார்ட் நம்மளுக்கே தெரியும். அவர் வந்து ஸ்லோ போலிங்கை போட்டு ஏமாத்தி இருந்தார் இவ்வளவு வருஷமா. அது வந்து ஹைதராபாத் மாதிரி பிட்ச் எல்லாம் ஸ்லோ போலிங் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சத்தியமா எனக்கு தெரியல. சின்ன கிரவுண்டு, அப்படி பேட்ஸ்மேன் ஒரு ஃபிளிக் டைம் பண்ணி அடிச்சாலே 6 போயிடும் பால், அந்த மாதிரி ஒரு. பட் ஆனா ஐ ஹேவ் ஸ்மால் ஒப்பீனியன். என்னன்னா பர்பிள் பட்டேல் அவர் வந்து பர்பிள் கேப் லைனில் தான் நிக்கிறாரே, எப்படியோ வந்து அவர் விக்கெட் எடுத்துறாங்கல்ல. விக்கெட் எடுப்பாரு, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து உனக்கு எக்கனாமி வேணும்ல ஓரளவு. இப்போ அதை சொன்ன மாதிரி 40-43 பரவாயில்ல. நீ 40-60 எல்லாம் வாங்கினா அப்போ டூ மச் அன்கண்ட்ரோலா போயிடும்ல. அதுக்கு சொல்றேன். இருங்க நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீ சே இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் நம்பர் 10ல வந்து எனக்கு ஜெய்தேவ் உனாத்கட்டோட ட்ராக் ரெக்கார்டு வந்து எல்லாருக்குமே தெரியும், ப்ரூவன் ரெக்கார்டு. அவர் வந்து 2016-17 தான் ஒரு சீசன் ஏட குட் சீசன் நினைக்கிறேன். இந்த புனே ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் சூப்பரா போடுவார் லெஃப்ட் ஆர்ம் இது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வெரி ஆவரேஜ் ரெக்கார்ட் ஆஸ் ஃபார் அஸ் ஐபிஎல் இஸ் கன்சர்ன். நம்பர் 11 வந்து ஜீஷான் அன்சாரி, ரொம்ப ஓவர் ஹைப் லிட்டரா கேட்டீங்கன்னா. ஜீஷான் அன்சாரி வந்து ஏன்னா நான் இதுக்கு இவர் ஆடுறேன்னா ஸ்பின்னர், வேற யாருமே கிடையாது ஸ்பின்னர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்பர் 11 ஜீஷான் அன்சாரி, அவரோட ரெக்கார்டு வந்து 10 or 11 மேட்சஸ் ஆனார் லாஸ்ட் சீசன். அடி அடிச்சாங்க போட்டு 10.64 11 எக்கனாமி, அடி அடிச்சாங்க. விக்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை, 8-7 விக்கெட் தான் 10 மேட்ச்ல. ஸோ வெரி வெரி ஆவரேஜ் போலிங் அட்டாக். நான் வந்து ஐ மீன் இப்பவே நான் வந்து அப்பாலஜி கேட்கணும் நினைக்கிறேன். நான் எதுக்கு அந்த டெல்லி வீடியோல சொல்லியிருந்தேன் யார் இருக்காங்க டெத் போலிங். இப்போ அடுத்த பார்த்த 2 டீமுமே போலிங்கே கிடையாது. லக்னோக்கும் போலிங் கிடையாது, ஹைதராபாடுக்கும் போலிங் கிடையாது. ஸோ அது வந்து இப்போ 2 டீம் வந்து போலிங்ல அவுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இம்பாக்ட் பிளேயர் ஆதர்ஷ், நீ இம்பாக்ட் பிளேயர் சொல்லு. தென் ஐ வில் டெல் மை பிளேயர். யா எனக்கு தெரியல யார் எடுப்பீங்கன்னு. ஒருவேளை பேட்டிங் நெசசரியா இருந்தா ஒருவேளை தான், மேக்ஸிமம் இருக்காது. ஒருவேளை இருந்தா நான் ஸ்மரன் ரவிச்சந்திரன் தேவையா இருக்கும் போது என்ன வேணா நடக்கலாம், ஐபிஎல்ல என்ன வேணா நடக்கலாம். அந்த மாதிரி ஒருவேளை இருந்துச்சுன்னா ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆட வைப்பேன். ஸ்மரன் ரவிச்சந்திரன் பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்ல. விஜயா சாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அடிச்சாரு, எல்லாத்துலயுமே அடிச்சாரு. சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் ஸ்மரன் ரவிச்சந்திரன் தான் வச்சிருப்பேன். பவுலர்னா நான் ஜெய்தேவ் உனட்கட், ஏன்னா என் லெவன்ல அவளை ஃபர்ஸ்டா ஆட வைக்கல, நான் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்திருப்பேன். ஓகே, ஆதர்ஷ் ஸ்வேதா ராம் என்னோட இம்பாக்ட் பிளேயர் வந்து நான் இதுல தேடி இருந்தேன், லிட்டரலா தேடி இருந்தேன். ஒரு 5 minutes 10 minutes ஐ டுக் டைம். இதுல வந்து யாரை போடலாம், ஏன்னா பேட்டிங் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நீடட். என்ன பாருங்க, ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், லிவிங்ஸ்டன், கிளாசன், நிதிஷ்குமார், அனிகேட் அண்ட் கமின்ஸ். 8 பேருக்கு மேல நீங்க 9வது பேட்ஸ்மேன் வந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா யூ ஆர் இன் டயர் ஸ்ட்ரைட்ஸ் அர்த்தம், யூ ஆர் கான் as a பேட்டிங் யூனிட் அர்த்தம். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் தே நீட் எனி மோர் பேட்ஸ்மேன். ஸோ போலர் தான் கண்டிப்பா தேவை. ஏன்னா போலிங் பாருங்களேன், ஜீஷன் அன்சாரி, உனாத்கட், ஹர்ஷல் பட்டேல், கமின்ஸ் அவ்வளவுதான் இருக்காங்க. பிளஸ் நிதிஷ்குமாரும் லிவிங்ஸ்டனும் ஓரளவு போட முடியும், அபிஷேக் சர்மா அது மாதிரிலாம் பார்ட் டைம் தான் எல்லாமே. ஸோ தே நீட் டெஸ்பரேட்லி போலர்ஸ். ஸோ நம்பர் 12 வந்து நான் சர்ச் பண்ணி, எனக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் ஆக்சுவலாக இந்த 3 பிளேயருமே பெருசாக தெரியாது, பட் சர்ச் பண்ணி ஸ்குவாட்ல ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பார்த்து போட்டிருக்கேன். அது யாருன்னா சிவாங் குமார் அப்படின்னு ஒரு போலர், ஆர் ஹர்ஷ் துபே. இப்போ நம்ம பேசியிருந்தோம் ஸ்வேதாவோட இன்ட்ரோல வந்து ஹர்ஷ் துபே வில் பி ஏ பார்ட் அப்படின்னு. ஸோ ஹர்ஷ் துபே ஒரு ஆப்ஷன், இல்லைன்னா கிரெயின்ஸ் ஃபுலேட்ரா அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது பேசிக்கலி. ஹர்ஷ் துபே கொஞ்சம் பார்த்துருக்கேன், பட் மீதி 2 பேரும் வந்து இட் இஸ் அன்னோன் ஃபார் மீ. ஸோ அதனால் நான் எதுக்கு எடுக்கிறேன்னா ஸ்பின் இதுக்காக. ஏன்னா யூ கேனாட் கோ வித் ஒன் ஸ்பின்னர். ஏன்னா மெயின் ஸ்பின்னர் வந்து ஜீஷான் அன்சாரி மட்டும்தான், அண்ட் யூ கேனாட் பி கால்ட் மெயின் ஸ்பின்னர். அவரே பார்ட் டைம் மாதிரி தான். ஸோ அவரே போட்டு அடி அடிக்கிறாங்க. ஸோ அதனால ஐ வில் கோ வித் தீஸ் பிளேயர்ஸ். ராம், இவங்க சொன்ன மாதிரி டீம் வந்து உங்களுக்கு இதேவா
பவுலிங் வந்து ஆர் டு யூ திங்க் பவுலிங் இஸ் ஸ்ட்ராங் இன் ஹைதராபாத் டீம் எஸ்ஆர்எச் அப்படி நினைச்சீங்களா? bowling எப்படி ஸ்ட்ராங்னு சொல்றது? நீ தான் கரெக்டா சொல்லிட்ட. எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டாங்க. 300 அடிச்சா 320 வரக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிற சைடு இது bowling பொறுத்த வரைக்கும். பட் நான் என்னோட டீம்ல வந்து கொஞ்சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி கவர் அப் பண்ணியிருக்கேன். அகைன் bowling வீக்ன்றது வீக் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் ஆக்ஷன்ல போயிட்டு டீம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கரெக்ட். ஸோ ஆக்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் இது இருக்கும், அதாவது இன்டெலிஜென்ட்டா இது பண்ணணும். அதாவது அவங்க டீமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இது பண்ணிட்டு போய் எடுக்கலாம். சும்மா பழைய காலத்தை வச்சே இது பண்ணி 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 போன ஹைதராபாத் டீம்ல 2024ல இருந்ததுக்கும் இப்போ ஐ மீன் 2025ல இருந்ததுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஒண்ணுமே பண்ணல, வாழங்கல்ல மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ என்னோட டாப் 3 என்னோட டீம்ல பார்த்தா எல்லாரும் ஆல்ரெடி பேசினா மாதிரி தான், நோ டிபேட்ஸ். அதுல ஹெட் அபிஷேக், இஷான் கிஷன். நான் நம்பர் 4 கிளாசன் ஆடுவேன். ஏன்னா கிளாசன் அட் நம்பர் 4. ஏன்னா லக்ஷ்மன் ஆல்ரெடி நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டோம், பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் சொல்லிட்டு. கிளாசனை போன வாட்டி ரொம்ப லோயர் டவுன் ஆர்டர்ல இறங்கினாங்க, 5, 6 இந்த மாதிரிலாம் இறங்கினாங்க அவங்க. ஸோ அங்க தே மேட் த மிஸ்டேக். அதுக்கு முந்தின மேட்ச்ல அதாவது சன்ரைசர்ஸ் வந்து எலிமினேட்டட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் ஆடுறதா இருந்தா யூ ஷுட் பிளே நம்பர் 4. யூ ஷுட் ஹேவ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க ஆடுறவங்க எல்லாம் கடப்பாறை டீம். ஹெட்டும் ஒரு கடப்பாறை, அதான் சொல்றேன், ஹெட்டும் ஒரு கடப்பாறை ஓப்பனிங்ல. இவன் பேர் என்ன, அபிஷேக் சர்மா ஒரு கடப்பாறை, இஷான் கிஷன் ஒரு கடப்பாறை, கிளாசன் கடப்பாறை. ஸோ டாப் 4 சீல்டு. 4 கிளாசன். எனக்கு வந்து இந்த டீம் பார்க்கும்போது 2016ல வந்து ஆர்சிபி இருந்தாங்க தெரியுமா, கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், அதுக்கப்புறம் ஐயோ இன்னொருத்தர் யாரும் மறந்துட்டேன், கேஎல் ராகுல். அந்த ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைனப் இருக்கும். ஆனா என்னன்னா 2016ல வந்து ஸ்டார்க் இருந்தாங்க. ஸ்டார்க் வந்து பிரைம் ஃபார்ம்ல இருந்தாங்க ஆர்சிபிக்கு. சோ தே குட் ஏபிள் டு கோ டு தி ஃபைனல்ஸ். ஆனா அங்க போய் எஸ்ஆர்எச் தோற்று வந்தாங்க, அது ஒரு விஷயம். அது இல்லைங்கள. பட் எனக்கு லைட்டா பார்க்கும்போது இந்த டைம் வந்து எஸ்ஆர்எச் வந்து என்னதான் ஃபுல் பேக்கப் லைக் பேட்டிங் இருந்தாலுமே ஐ குட் ஃபீல் பவுலிங்ல வந்து ஏதாச்சும் ஒரு மாய மந்திரம் போட்டுதான் வந்து அவங்க வந்து யாருமே கிடையாது போலிங்ல. நீங்க இந்த ஒரு போலர் எல்லா டீம்லயும் இப்போ நம்ம டெல்லி கூட பேசணும், நான் சொன்னேன் பேசிக்கலி டெத் போலிங் கிடையாது. பட் யூ காட் ஸ்டார்க், அதுலயே முடிஞ்சு போச்சு. ஸ்டார்க் வந்து ஃபுல் ஆப்போனன்ட், நோ டிபேட் அட் ஆல். அந்த மாதிரி போலர் இந்த மாதிரி நீங்க யாருமே சொல்ல கமின்ஸ் எல்லாம் யூ கேனாட் கால். ஐபிஎல்ல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் கிடையாது. அவர் வந்து ஓகே அடிக்கலாம், ஈஸியா அடிக்கலாம், அந்த மாதிரி போலர் கண்டினியூ பண்றேன். ஸோ நான் நம்பர் 4 வந்து பிளே கிளாசன். பிகாஸ் கிளாசன் வந்து யூ ஷுட் பி மேட் பெஸ்ட் யூஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு லாஜிக்ல. 5 வந்து வாழக்கல். நான் வந்து வாழக்கல் ஆடுவேன். ஏன்னா லிவிங்ஸ்டன் வந்து லக்ஷ்மன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும், லெஃப்ட் ஸ்பின்னும் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் போலர் who can turn the matches. ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டிங், லக்ஷ்மன் கரெக்டா சொன்னா, எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர். அண்ட் பேட்டிங்ல அவருக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சு ஹைதராபாத் ஏத்த விக்கெட், ஹைதராபாத் வந்து அவருக்கு ஏத்த விக்கெட். அவர் மேல நல்ல கான்பிடன்ஸ் வச்சு கேப்டன் வந்து நீ எல்லா மேட்சும் ஆடுவப்பா அப்படின்னு கேப்டன் வந்து அவருக்கு ட்ரஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னா லிவிங்ஸ்டன் கேன் வின் ஒரு 3 or 4 கேம்ஸ் அவர் பேட்டால வின் பண்ணி கொடுக்க முடியும். அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர். He can tear the bowling apart on his given day. So I will play Livingston at number 5. நம்பர் 6 வந்து நான் கோ வித் அனிகேத் வர்மா. லாஸ்ட் டைமே பார்த்தோம், எல்லாம் நல்லா சூப்பரா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டி மேல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேட்டிங்ல எல்லாம், ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்தோம்னா 1 சீசன் ஒன்றரை மாதிரி இருக்காரு. அவர் 2024 நினைக்கிறேன், 2024ல அவர் வந்து இன்ஃபேக்ட் அவரோட ஓவரால் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மெல்போர்ன்ல செஞ்சுரி போடுவார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச்ல மெல்போர்னுக்கு எதிராக ஒரு செஞ்சுரி போட்டதுலேருந்து, அந்த செஞ்சுரி போட்டதுலேருந்து அவர் உண்மை பண்ணது கிடையாது. அவரோட அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணி ஓவரால் ஐபிஎல் எடுத்து பாருங்க, தென் இன்டர்நேஷனல் லெவலில் பாருங்க, நிறைய சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, எக்கச்சக்கமா சான்ஸ் கொடுத்தாங்க, ஒண்ணுமே பண்ணதில்லை. அவரோட பிளேஸ இது பண்றாங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி ஐ வில் பிளே. நான் டிராப் பண்ணுவேன்னு சொல்ல வரல, பட் ஐ வில் ஹாவ் அ பேக்கப் ஆப்ஷன். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக ஒரு பேக்கப் ஆப்ஷன் எனக்கு வச்சிருப்பேன். ஸோ ஐ வில் பிளே அனிகேத் வர்மா நம்பர் 6. ஸோ கமிங் டு நம்பர் 7 ஐ வில் பிளே நிதிஷ்குமார் ரெட்டி. இங்கதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு 3 மேட்ச் சும்மா சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுப்பேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபெயிலியர் ஆனால் தூக்கிடுவேன் டீம் விட்டு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி ஐ வில் டிராப் ஹிம். அதுக்கு பதிலாக ஐ வில் பிளே ஹர்ஷ் டூபே. அவர் ஃபெயிலியர் ஆனால்
ஏண்டா நீ நிதிஷ்குமார் ரெட்டியாவது உனக்கு வந்து பேட்டிங்ல அடிக்க சான்ஸ் இருக்கு. நீ அஸ்டூபே 4 ஓவர்ல 45 வழங்குறதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அதே தானே வழங்க போறான் 4 ஓவர்ல. அது நீ அவனை ஆட்டு போயிடலாமே நம்பர் 6ல பினிஷரா. அஸ்டூபே கேன் பேட் பெட்டர் ஆக்சுவலா. சாலா நீ யாருடா? நிதிஷ்குமார் ரெட்டி பண்ற பேட்டிங்கோட இவர் பெட்டரா ஆட முடியும். போலிங் கொஞ்சமாவது ஓரளவுக்காவது போட முடியும். நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் நீ போய் கொடுத்தானா எங்க எவ்வளவு மேட்ச் பார்த்தாச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி போய் எல்லாம் போட்டா எல்லாம் ஆகும்னு சொல்லி. சோ அவர் வந்து டீம்ல இருக்கிறது வந்து நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் நான் அதான் 3 மேட்ச் சான்ஸ் கொடுப்பேன். கொடுக்கலமேன்றதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் ஆடி இருக்காரு அப்படின்றதுக்காக ஒரு 3 மேட்சஸ் ஐ வில் ஹேவ் ஹிம். இல்லனா டிராப் பண்ணிடுவேன் அவ்வளவுதான். என் டீம்ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வில் பிளே பர்ஃபார்ம் பண்ணா ஐ வில் ஹேவ் ஹிம். இல்லனா ஐ வில் டிராப் அவ்வளவுதான். ஆக்சுவலி நிதிஷ்குமார் இல்ல ஆக்சுவலி நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பவுலர் குறைஞ்ச மாதிரி ஆகாது உங்களுக்கு. ஆல்ரெடி நான் bowler தான் மெயினா ஆடுவேன். நீ bowlingல தான் ஆடுவேன். நிதிஷ்குமார் ரெட்டி will play as a bowler. பேட்ஸ்மேன்லாம் ஒரு பெருசா பேட்டிங்ல எல்லாம் சான்ஸ் கிடைக்காது. நான் வந்து பேக்கப்பா I will play Ashtube. The நிதிஷ்குமார் ரெட்டி or Ashtube. The after 3 matches if நிதிஷ்குமார் ரெட்டி fails I will bring in Ashtube அந்த மாதிரி. 8 வந்து கமிட்ஸ், 9 வந்து ஹர்ஷல் பட்டேல், 10 வந்து உனாட்கட், 11 வந்து சீசான் அன்சாரி. சோ ஒண்ணுமே இல்ல bowlers இவ்வளவுதான் எடுக்க முடியும். இதே லைன் அப் இம்பாக்ட் சப்பா ஐ வில் ப்ளே. ஆதர்ஷ் சொன்ன மாதிரி ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஐ வில் ப்ளே. ஸ்மரன் ரவிச்சந்திரன் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. அதுல ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து இஸ் a very potential candidate. ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனா கூட டீம்ல. ராமு ஆதர்ஷம் நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஸ்மரன் ரவிச்சந்திரன் எந்த பொசிஷன்ல வராரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல? 4 இல்ல 5. இந்த 11 நீங்க எப்படி அவனை ஆட வைப்பீங்க? 4 or 5? இல்ல அதுதான் இப்போ பவர் பிளேல 4 விக்கெட் விட்டாங்கன்னா தான் யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல பவுலர் தான் உன்னட்கட் தான் எடுத்துட்டு வருவேன். இப்போ பவர் பிளேல 4 விக்கெட் இல்ல 3 விக்கெட் இருந்தா கூட நான் அவரை எடுத்துட்டு வந்துருவேன்றேன். ஓ ஓகே அந்த மாதிரி இருந்தா கூட. ஆமா அதான் ஃப்ளோட்டர் தான் அவரு. எனக்கு தேவைப்பட்ட பாலை போய் நிறுத்தணும் அந்த மாதிரி டைம்லனா விக்கெட் விடக்கூடாதுன்னா நான் அவர் இறக்குவேன். மத்தபடி அவர் எடுத்துட்டு வர மாட்டேன். பவுலர் தான். ராம் நீ வந்து irrespective of any situation ஸ்மரன் ரவிச்சந்திரனா இல்ல ஆதர்ஷ் சொன்ன மாதிரி பேட்டிங் ஏத்த மாதிரியா கிளிக் ஆயிடுச்சுன்னா இவன் இல்ல நான் பேட்டிங் ஏத்த மோஸ்ட்லி இந்த டீம் வச்சு பேட்டிங் கிளிக் ஆயிடும். மோஸ்ட்லி இந்த டீம் இந்த மாதிரி ஒரு அப்போ டீம் வச்சு bowling impact யாரு கேக்குறாங்க? அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பேட்டிங் எக்ஸ்ட்ரானரியா கிளிக் ஆயிடுச்சுன்னா then I will have to bring in a bowler. அப்போ பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி யார் இருக்கா அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீ வந்து ரொம்ப தேடினு சொல்றேன். நான் தேடி எனக்கு யாரும் கிடைக்கல. நீ தேடி வந்து ரொம்ப 3 பேர் ஏதோ செலக்ட் பண்ணி வச்சிருந்த 3 பேர் படிச்சேன். நான் வந்து தேடி இது வரைக்கும் பார்த்து யாரும் கிடைக்கல. டிபெண்டிங் அப்போ அந்த சிச்சுவேஷன் பண்ணணும் அவ்வளவுதான். ராம் சொன்னது பர்ஃபெக்ட்லி அக்ரிங்க. என்னையா டீம் எடுத்து வச்சிருக்கீங்க? அதாவது போலரே இல்லாம ஒரு டீம்னா இதை சொல்லலாம். இந்த லைனப் லாஸ்ட் இயர் அவங்க எதுவுமே கிளிக் ஆகல. பேட்ஸ்மேனே தே ஃபெயில்ட். மிசரபிள் ஃபெயிலியர். அபிஷேக் மட்டும் ஒரே ஒரு செஞ்சுரி போட்டாரு அபிஷேக். அதுவும் கடைசியா ஆடி. இப்போ இந்த வேர்ல்டு கப்ல இருந்தா தான் அபிஷேக் போன வருஷம் ஃபார்ம்ல இருந்தாரு. ஒண்ணுமே அபிஷேக் did not have best season. டிராவிஸ் ஹெட் சொதப்பல். டிராவிஸ் ஹெட் did not have best season. இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் அடிச்சாரு, லாஸ்ட் மேட்ச்ல அடிக்கிறாரு. நடுவுல எல்லாம் சொதப்பல். அதுல கிளாஸன ஒழுங்காக யூஸ் பண்ணல. சோ இட் வாஸ் ஆக்சுவலி மிசரபிள் சீசன் லாஸ்ட் இயர் 2024. நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் ஐ திங்க் தே வில் கம் அப் வித் சொல்யூஷன். இது வந்து தே வில் திங்க் அண்ட் லாஸ்ட் சீசன் அப்படி இந்த சீசன்ல இப்போ இந்த சீசன்ல பார்த்தா என்ன அட்வான்டேஜ்னா அபிஷேக் சர்மா வேர்ல்ட் கப் வின்னர். இப்ப அபிஷேக் சர்மா வேர்ல்ட் கப் வின்னர், இஷான் கிஷன் வேர்ல்ட் கப் வின்னர். அதுல எல்லாம் வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வராங்க. வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வரதுனால அதுவும் மொனோபாலா கிரவுண்ட் ஆதர்ஷோட டேர்ம்ல ரோடு ஹைதராபாத் எல்லாம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி டெய்லர் மேட் விக்கெட்டா பார்த்து கொடுப்பாங்க. எல்லாம் ரோட்ல ஆடிக்கப்பான்னு சொல்லி 5 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 அந்த 5 பேரை வச்சு 320 அடிச்சு முடிஞ்சா அடிச்சுங்க கையில கொடுப்பாங்க. அப்பதான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா ஆகும். இவங்களோட பேட்டிங்கை வச்சு அதான் இல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னா போன வாட்டி லக்னோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. போன வாட்டி லக்னோ இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. அது வேற விஷயம். லக்னோ வந்து நம்ம ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு. லக்னோல 1 2 3 மாதிரி இந்த மார்ஷ், ஏடன் மர்க்ராம், பூரான் அதோட இந்த டீம் டேஞ்சரஸ் டீம். அந்த டீமோட அந்த பேட்டிங்கோட இந்த டீம் வந்து டெட்லி பேட்டிங் லைன் 5 பேர் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் தான் they could cross the first 300 in IPL நினைக்கிறேன். அண்ட் அந்த 300 or 320 அடிச்சு கையில கொடுத்து அப்போதான் the match will become very interesting. இந்த டீமை வச்சு that will be happening in first match. 1 minute ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ராம் சொல்றது பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஃபர்ஸ்ட் டீம் டு கிராஸ் 300 அண்ட் ஃபர்ஸ்ட் டீம் டு கன்சீட் 300 ரெண்டுமே இவங்களா தான் இருக்கும். ஒரே மேட்ச்ல கூட இருக்கலாம் மேபி தெரியல.
அது அது வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பிகாஸ் எஸ்ஆர்எச் ஆர்சிபி. நீ சொல்றது எந்த அளவுக்கு காமெடி பாரு. ஆக்சுவலா நீ அதாவது 300 அடிச்சா நீ 300 தான் ஈஸியா 5 ஓவர் அடிக்கிற மாதிரி பேசி 300 அடிச்சாதான் அவங்க வின் பண்ணிடுவாங்க ஈஸியாங்கிற. அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு போலிங் இருக்கு. அவ்வளவு காமெடியா போலிங். ராம், நீ சொன்னல எனக்கு ஒரே ஒரு டவுட் அதுல. இப்போ சரி, எஸ்ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 300 அடிச்சா ஆப்பரன் காலி, ஓகே. இப்போ ஒருவேளை ஆப்பரன் டாஸ் ஓவர் பண்ணி நாங்க பேட்டிங் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவன் ஏன்னா எஸ்ஆர்எஸ் போலிங் 300 வாங்க முடியாதுதான், அந்த மாதிரி தான் போலிங் எடுத்து வச்சிருக்காங்க. சோ எஸ்ஆர்எஸ் 300 வாங்கிட்டா அப்ப என்ன ஆகும் சேசிங்களா? அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் அவளோட ஸ்ட்ரென்த். இதுதான் இந்த டீமுக்கு எடுத்து வச்ச டீமுக்கு அவளால இதுதான் பண்ண முடியும். ஓகே, என் பாயிண்ட் இப்போ சொல்றேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. போலிங் வீக்குன்னு சொல்றீங்க, சோ அதனாலதான் அடிஷனா ஈஷான் மலிங்கா ஆடணும்னு சொல்றேன். ஏன்னா போன வாட்டி ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 40 மேல எந்த மேட்சும் கொடுக்கல பெருசா. 40 மேல ஒரு மேட்ச் கூட கொடுக்கல அவரு. போன மேட்ச் இருக்கலே பெஸ்ட் பவுலரா இருந்தாரு சன்ரைசர்ஸ்க்கு போன வாட்டி, போன டோர்னமெண்ட்ல. சோ அவரு நீங்க உட்கார வச்சுட்டு லிவிங்ஸ்டன் என்ன பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்ல 2 மேட்ச் அடிப்பாரு, மேக்சிமம் 2 மேட்சஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட இருந்து சரி, நீங்க இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க லிவிங்ஸ்டன் ஆட வைக்கிறதுக்கு கமிண்டோ மெண்டிஸ்கே போலாம். போன வாட்டி நீங்க சொன்ன கன் ஃபீல்டர் அவர்கிட்ட இருக்கு. நீங்க சொல்றதை விட பவுலிங்ல ஸ்பெஷல், லெஃப்ட் ஹேண்ட்லயும் போடுவார் ரைட் ஹேண்ட்லயும் போடுவாரு கமிண்டோ. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நீங்க அட்லீஸ்ட், அது எனக்கு லாஜிக்கலா தோணுச்சு, நீங்க லிவிங்ஸ்டனுக்கு போறதுக்கு அட்லீஸ்ட் கமிண்டோ மெண்டிஸுக்கு போலாம். நீங்க லிவிங்ஸ்டன் கிட்ட என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கிடையாது. அவர் இங்கிலாந்து டீமே எடுக்கல அவர்கிட்ட ஃபார்ம் இல்லாததுனால்தான். இட் இஸ் அன்பிலியபிள். see, என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீ ஓகே ஒத்துக்கிறேன், அவன் வந்து ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர், ஓகே கரெக்ட். பட் என்னன்னா ராம் சொன்ன பாயிண்ட் பர்ஃபெக்ட். ஏன்னா இந்த மாதிரி பிட்ச்ல வந்து இட் வில் சூட் ஹிம் ஐடியலி. அப்கோர்ஸ் நீ கேட்கலாம் ஒரு கேள்வி, போன வருஷம் சின்னசுவாமி ஸ்டேடியம் சூட் பண்ணிருக்கணும், ஒன்னும் அடிக்கல, எஸ் ஃபார்ம்ல இல்ல. அப்போ அதான் அந்த மாதிரி பிளேயர்லாம் ஹிட் ஆர் மிஸ். இந்த டீமே நீ பாரு ஆதர்ஷ், நீ எடுத்து பாரு, யாரோ ஒருத்தர் ரிலேபிள் சொல்லுவோம், ஒருத்தர் சொல்லுங்க ரிலேபிள் யாரும் கிடையாது. கிளாசன் மாத்திரம் தான் ரிலேபிள், கிளாசன் மாத்திரம் தான், யாருமே கிடையாது. நீங்க வந்து 300 பேசுறீங்கல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மிஞ்சி போனா ஒரு மேட்ச் 250 தாண்டுவாங்க இந்த டோர்னமெண்ட்ல. அதுக்கு மேல தாண்ட மாட்டாங்க, ஒரு 200 தாண்ட மாட்டாங்க. 200 220 ரொம்ப நார்மல் ஸ்கோரு இல்ல. இவங்க அவ்வளவு பெரிய பேட்டிங் எல்லாம் கிடையாது டு பி ஹானஸ்ட். எல்லாரையும் 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப்ல இருக்காங்க, என்ன வேணா நடக்கலாம். 3 லெஃப்ட் ஹேண்டர் இதே மாதிரிதான் இந்தியா வச்சிருந்தாங்க. 3 லெஃப்ட் ஹேண்டர் வச்சு போனாங்க ஸ்டார்டிங்ல, வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்ல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஆனா இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்ல அந்த 3 பேருக்கும். இப்போ ஒருவேளை இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு லெஃப்ட் ஹேண்டர்னா ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு வரணும்னு தெரிஞ்சிருச்சு. அபிஷேக் சர்மா வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, இஷான் கிஷான் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு 2-3 மேட்ச்ல எப்படியும். சோ டிராவிசர் ஒண்ணு டிராவிசர் அடிக்கணும், இல்ல கிளாசன் அடிக்கணும் இந்த டீம்ல. அதோட நீங்க நிதிஷ் ரெட்டிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ரெட்டிக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம்னு தோணுச்சு, கொஞ்சம் பேக் பண்ணலாம்னு தோணுச்சு. இந்த ஒரு சீசனே கொடுக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னா யங்ஸ்டர் தான், சோ மேபி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு தோணுது. இல்ல அவரை நீங்க டாப்ல ஆட வைக்கணும், நீங்க கீழே ஆட வைக்க கூடாது. நம்பர் 5 இல்ல நம்பர் 4 ஆட வைக்கணும், அப்பதான் ஒரு பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். கிளாசன் கூட நம்பர் 5 இறங்கட்டும், கிளாசன் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் வந்ததுல இருந்து நம்பர் 5 தான் ஆடிட்டு இருக்காரு. அதனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இந்த ஒரு சீசன் அட்லீஸ்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. அடுத்த சீசன், இந்த சீசன் ஃபெயில் ஆனா அடுத்த சீசன் டிராப் பண்ணிக்கலாம். ஆதர்ஷ், எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நீ உன்னோட ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட்லா தோன்ற டவுட், இப்போ வந்து 2 கேஸ் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேளுங்க. ஒன்னு வந்து யூ காட் அ வெரி வெரி பவர் பேக் பேட்டிங். ஏன்னா இப்போ இந்த லைனப் வந்து நிஜமா பயப்படக்கூடிய லைனப் தான். ஏன்னா நீ சொல்ற அவங்க வந்து 250 தாண்ட மாட்டாங்க, ஓகே அதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன். பட் அது நடக்காம போலாம், நடக்கவும் செய்யலாம், அது நம்ம இப்போ ஷோரா சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கறேன்னா, அப்படி பார்க்கும்போது பயப்படுறாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா when they get going அப்படின்னா அன்ஸ்டாப்பபிள். 300லாம் they can cross actually logically. அந்த மாதிரி டீம் ஒரு சைடு, ஓகேவா. இன்னொரு சைடுல யூ காட் சேம் டீம் which has got a very very poor bowling. அந்த டீம்ல யாருமே கிடையாது, கமின்ஸ் அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் இப்ப படிச்சேன். ஸோ அந்த மாதிரி போலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எதை ப்ரிஃபர் பண்ணுவ? இப்ப நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, உனக்கு எப்படியும் போலிங் நீ ஒரு போலர் எக்ஸ்ட்ரா கொண்டு வரதுனால உனக்கு பெருசா நீ வந்து 300ல இருந்து யூ நாட் கோயிங் டு பிரிங் இட் டவுன் 250. 300 வழங்க போறோம்னா 250 வர போறது இல்ல, 300 போல 280 வழங்குவோம், அவ்வளவுதான். அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். ஐ அம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அதே பேட்டிங் நீங்க சென்டர் பண்ணீங்கன்னா, ஒருவேளை யாருக்கா ஃபெயிலியர் ஆயிடுச்சு பேட்டிங்னா, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல இருந்தானா, இப்போ லிவிங்ஸ்டன் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், இட் வில் பி பெட்டர் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க 3 பேரும்? நல்ல क्वेश्चन. என்ன நினைக்கிறேன்னா, நான் சொல்றேன், இப்போ இவங்க ஒரு பவுலர், எப்பவுமே ஒரு டீம் ஜெயிக்கணும்னா பவுலர் தான் தேவை. என்னதான் பிளாட் பிட்ச் 250 போகுதுனாலும் அந்த பவுலர் எடுக்கிற 3 விக்கெட் தான் மேட்சே இருக்கு.
அவர் எனக்கு 50 ரன் கொடுத்துட்டு எனக்கு 3 விக்கெட் எடுத்தாலும் ஓகே. எனக்கு பேட்ஸ்மேனோட 30 ரன்னை விட எனக்கு பவுலரோட 3 விக்கெட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணுது. T20 கிரிக்கெட்ல ஒரு விக்கெட்டே என்ன பொறுத்தவரை 25 ரன்ஸ் மேல நீங்க ஈக்குவலன்ட். ஜெனரலா மேன் ஆஃப் த மேட்ச் இப்படிதான் பார்த்து எடுப்பாங்க. ஒரு விக்கெட்டே 25 ரன்ஸ் கணக்கு வச்சுதான் எடுப்பாங்க. சோ அந்த வகையில பார்த்தா என்ன பொறுத்தவரை பவுலர்ஸ் தான் மேட்ச் வின்னிங்கா இருப்பாங்க. அதோட இவங்க பேட்டிங் லைனப்புக்கு பேட்ஸ்மேனே தேவையில்ல. அதை தாண்டி லிவிங்ஸ்டன்ங்கிறது அடிஷனல் தான். ஆல்ரெடி டாப் 4 இருக்காங்க. இந்த டாப் 4 யார்கிட்டயும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த டாப் 4 தாண்டி ஒரு பேட்ஸ்மேன் எனக்கு ஃபாரினர் ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுது. ஈஷான் மலிங்காக்கு ஒரு வியர்டான ஆக்ஷன், ஜென்ரலாவே வியர்டான ஆக்ஷன் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் எனக்கு கரெக்ட் தான். உன் பாயிண்ட் ஐ அக்ரி. நான் ஜஸ்ட் ஐ அம் ஆஸ்கிங் எ பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா எப்படி நம்ம யோசிப்போம் அப்படின்னு என்னோட பாயிண்ட் நான் சொன்னேன். என்ன வரையும் விக்கெட், எனக்கு விக்கெட் தான் T20 கிரிக்கெட்ல 3 விக்கெட் அவர் எடுத்துட்டா ஓகே தானே. லிவிங்ஸ்டனை வச்சு விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லிவிங்ஸ்டனை வச்சுட்டு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது அதுக்கு நான் ஒரு ஏன்னா இவங்க டீம்ல ப்ராப்பர் பவுலரே கிடையாது. நான் மத்த மேட்ச் என்ன சொன்னேன்னா ஒரு இவர் 4 ஓவர் 40 வழங்க போறாருன்னு சொன்னேன். பட் இந்த டீம்ல ப்ராப்பர் பவுலரே யாருமே சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ப்ராப்பர் பவுலர் தேவைன்னா நான் ஈஷான் மலிங்கா எடுப்பேன். எனக்கு இப்பதான் கொஞ்சம் டீம் பேலன்ஸ்டா இருக்குமோன்னு தோணுது. ஈஷான் மலிங்கா ஆடினாதான் இந்த டீமுக்கு இருக்கலாம். இன்ஃபேக்ட் தட் இஸ் a good point. நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். ஏன்னா இது வந்து ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள். இஷான் மலிங்கா வாட வைக்கிறது லிவிங்ஸ்டன் பல ஆட வைப்பாங்கிற கல்ல தூக்கிட்டு நான் வந்து மலிங்கா வாட வைப்பேன் அப்படிங்கிற. ஸ்வேதா நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? எனக்கு வந்து லிவிங்ஸ்டன் தான். ஏதோ லிவிங்ஸ்டன் வந்து லைக் ஈவன் தோ இது இருந்தாலும் லைக் ஈவன் இஃப் இஸ் இன் புவர் ஃபார்ம் அந்த நேம் ஆக்சுவலி அதுக்கே ஆக்சுவலி ஒரு சில பேர் வந்து தே வில் பிக் லைக் லிவிங்ஸ்டன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் IPL வின்னிங் ஸ்குவாட்ல வந்து அவர் உண்மையாவே லாஸ்ட் ஒண்ணுமே அடிக்கல. பட் த இம்பாக்ட் விச் ஹி கேவ்ஸ் ஆன் ஃபீல்ட் அது வந்து பிக் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி கெட் a good. Sorry to interrupt. ஃபைனல்ல crucial contribution actually 35 40. அதான் ஆக்சுவலி அந்த கான்ட்ரிபியூஷன் அவருக்கு வந்து he knows when to. அதாவது படாது ஒரு சில மேக்ஸிமம் படாது, பட் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான். அப்படின்ற அந்த டிம் டேவிட் லிவிங்ஸ்டன் காம்பினேஷன் வந்து இட் ஒர்க் வெரி வெல் ஃபார் RCB லாஸ்ட் இயர். அதே லிவிங்ஸ்டன் வர்சஸ் ஹென்ரி கிளாசன் காம்பினேஷன் வந்து ஐ ஃபீல் இந்த SRH வந்து we should நோட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆஸ் யூசுவல் ஆஸ் ஆதர்ஸ் சொன்ன மாதிரி ஈஷான் மலிங்கா குட் ஆப்ஷன். பிகாஸ் பெரியாதவங்க எடுக்கிறதுக்கு உங்க 3 பேருக்கு ஒரு क्वेश्चन. இட் could be funny but I'm just asking. சரி அப்போ இவ்வளோ நம்ம பேசுறோமே, சரி லிவிங்ஸ்டன் ஆடி ஈஷான் மலிங்கா ஆடிடுவோம், கமிச்ச தூக்கிடுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் நீ இன்னொரு முதல்ல கேள்வி கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நீ 2 கேள்வி கேட்ட. ஃபர்ஸ்ட் முதல்ல கேள்வி கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஆதர்ஸ் சொன்ன பாயிண்ட் நான் பர்ஃபெக்டா ஒத்துக்கிறேன். ஒன்னும் அன்டிபேட்டபிள். ஆதர்ஸ் வந்து ஈஷான் மலிங்கா போலர்ஸ் மினிமம் மேட்சஸ் இந்த லாஜிக் இதெல்லாம் சொல்றதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட். நோ ஆர்குமெண்ட்ஸ் அதுல. பட் நான் ஸ்டில் லிவிங்ஸ்டனை தான் ஆடுவேன். இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சதுனாலும் நான் லிவிங்ஸ்டனை தான் ஆடுவேன். ஏன் சொல்றேன்னா ஏன் லிவிங்ஸ்டன் ஆடுவேன் ஒரு சிம்பிள் ரீசன் தான். அந்த ஹைதராபாத் விக்கெட் ரோடு மாதிரி இவங்களுக்கு வந்து டெய்லர் மேட் மாதிரி பிச்சை கொடுப்பாங்க. இந்த வாட்டி BCCIல இருந்து கேட்டு சன்ரைசர்ஸா என்டர்டைன்மெண்ட் வரலப்பா, ஃபேன்ஸ்க்குலாம் என்டர்டைன்மெண்ட் வரணும், நீங்க வந்து ரோட கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த ரோட்ல 1 2 3 4 ஏற்கனவே அந்த 4 கடப்பாருங்க டீம்ல. இதை கூட சேர்த்துக்கும் 5வது கடப்பாரு ஒண்ணு போடு அதுல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு 30 12 பால் 30 15 பால் அப்படின்னு சொல்லி அவனும் அணிக்கே இது பண்ணி என்னோட டீம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அடி 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 அடிச்சு யூ பேட் தி ஆப்போனன்ட்ஸ் அவுட்ன்ற மாதிரி ஒரு பாலிசி அதுல பண்ணி ஒரு 300 அப்பதான் மட்டும்தான் அவன் ஜெயிக்க முடியும் மேட்ச். இல்லனா சான்ஸே கிடையாது. 250 எல்லாம் கொடுத்தா அடிச்சு போயிடுவாங்க. இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ல இந்தியா கொடுத்தா பாரு, செமிஃபைனல்ல 250 255 அந்த மாதிரி 250 255 கொடுத்தாலும் இந்த போலிங் லைனை போய் வாங்கிட்டு இருக்கிற போலிங் லைனை வச்சு தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு லூஸ் கேம்ஸ். 255 சேஸ் பண்ணி ஜெயிச்சு போவோம், அடிச்சு போவோம். ஏன்னா வேண்ட போலிங் கிடையாது. சோ அப்போ நான் வந்து இருக்கிற மேக்சிமம் இது நான் வந்து நாட் பிளே ஈஷான் மலிங்கா பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இவன் தான் ஆதர் சொன்னது கரெக்ட் அப்படின்னா கூட அதெல்லாம் கரெக்ட். ஈஷான் மலிங்கா நல்லா பண்ணியிருக்கான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. கமின்ஸ் கேப்டனா ஆடிதான் ஆவான், அவன் அவ்வளவுதான் ஆடுவான். கமின்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ண மாட்டான். அவன் இஸ் தி கேப்டன்றதுனால he will play all the matches he will play. ஒன்னா கமின்ஸோட பொசிஷன் வந்து அன்ஷேக்கபிள், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈஷான் மலிங்கா இவதோ அவன் வந்து ஈஷான் மலிங்கா ஆதர் சொன்ன மாதிரி ஆட வைப்பான். எப்படி ஆட வைப்பான்? லிவிங்ஸ்டனை ட்ராப் பண்ணிடுவான்.
லிவிங்ஸ்டனை ட்ராப் பண்ணி தே வில் ப்ளே இஷான் மலிகா. அப்புறம் ஒரு சில மேட்ச்ல அடியா இது என்ன பேரு பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணித்து அவளுக்கு அப்படின்னா தென் லிவிங்ஸ்டன் அவளை வச்சு போலிங் போட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு. நானா இருந்தா நான் ஸ்டார்டிங்லேயே இஷான் மலிகா ஆட மாட்டேன். ஈவன் தோ ஐ அக்ரி வித் ஆதர்ஸ் லாஜிக் கம்ப்ளீட்லி. ஆதர்ஸோட ஒப்பீனியன்ல எனக்கு டிபேட் பண்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நான் பர்ஃபெக்டா அக்ரி பண்ணிட்டாலும் பட் என்னோட டீம்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்துக்காக நான் அவனை ஆடுவேன் லிவிங்ஸ்டன், இந்த ரோடுக்காக. அது என்னமோ கரெக்ட். எஸ் கரெக்ட் தான். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ ஐ திங்க் தே வில் கோ வித் லிவிங்ஸ்டன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெங்களூர் சின்னசாமி. ஸோ ஐ திங்க் தே வில் கோ வித் லிவிங்ஸ்டன். பார்க்கலாம் ஹூம் தே ஆர் சூசிங் தேர் ஃபர்ஸ்ட் லைனப் அப்படிங்கறத. So yes, in the team, who will be your key player or player to watch out for? Yes, before SRH, where do they finish in the lineup? Will they qualify? Or